புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செயலின்றி எதுவும் இல்லை, எல்லாம் அவன் செயல் என்றிருந்தால் துயரொன்றும் இல்லை. செயல்களின் மூலமே உலகம் இயங்குகிறது. இயற்கையாக இருந்தாலும் சரி, இதில் தோன்றிய உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு செயல்படுத்துவது இறைவன். இதனை முழுமையாக உணர்ந்து கொண்டால் நமது செயல்கள் நேர்த்தியாக நடைபெறும். அவ்வாறின்றி நான் செய்கிறேன் என்று நினைக்கத் தொடங்கினால் வினை தொற்றிக்கொள்ளும். வினை பயனால் அல்லல் பட நேரிடும். இந்த வினை நம்மை தொற்றிக்கொள்ளாமல் எல்லாம் இறைவன் செயல் என்று நினைக்கும் மனப்பாங்கு மிகவும் பக்குவப்பட்ட முதிர்ந்த ஞானிகளுக்கே ஏற்படுகிறது. எந்த செயலை செய்தாலும் அது நன்றாக முடிய வேண்டுமே என்று மனம் அல்லாடுகின்ற நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் என்ன செய்ய? எல்லாவற்றையும் இறைவன் நன்கு நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் தொடங்குவதுதான் நமக்குள்ள எளிய வழி. அவ்வாறு இறை நம்பிக்கையோடு செயலை தொடங்க முனையும் போது முந்திக்கொண்டு முன்னிற்பவர் மூஞ்சூறு வாகனரான விநாயகர் தான். வினைகளுக்கெல்லாம் நாயகர் என்பதால் தானே அவருக்கு விநாயகர் என்ற பெயரே ஏற்பட்டது. எழுதும் போது கூட பிள்ளையார் சுழி போட்டுத்தானே தொடங்குகிறோம். இந்த பிள்ளையார் சுழியை சிவலிங்கம் என்று விளக்கம் கொடுப்போரும் உண்டு. சிவபெருமானின் மூத்த பிள்ளையான இந்த விநாயகர் தகப்பனைப் போல சிவலிங்க வடிவிலேயே எழுந்தருளில் இருக்கும் வித்தியாசமான திருத்தலமான தீவனூர் பொய்யாமொழி பிள்ளையார் திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம்.
திருச்சி மாநகரின் மையத்தில் உள்ள மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் திருக்கோவில் அடிப்படையில் தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் எனப்படும் சிவாலயமாகும். இதேபோல் சுவாமிமலை அருகே திருவலஞ்சுழியில் உள்ள வெள்ளைப்பிள்ளையார் கோவிலும் வலஞ்சுழிநாதர் திருக்கோவில் எனப்படும் சிவாலயமாகும். இவற்றிலிருந்து மாறுபட்டு சிவலிங்கமாகவே விநாயகர் திருக்காட்சி தருகின்ற தீவனூர் பொய்யாமொழி பிள்ளையார் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பிள்ளை கடவுள் என்ற சிறப்பு பெயர் விநாயகருக்கும் உண்டு, அவரது தம்பியான முருகப்பெருமானுக்கும் உண்டு. இவர்களுள் விநாயகரே இக்காலத்தில் பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் பழங்காலத்தில் முருகனே பிள்ளையார் என்றும் பிள்ளை பெருமான் என்றும் போற்றப்பட்டிருக்கிறார். முருகனின் அவதாரமாக கருதப்படும் சைவ நாயன்மாரான திருஞான சம்பந்தருக்கும் அதனால்தான் பிள்ளை பெருமான் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது. சிவாலயங்களை துதிக்கும் தேவாரம் போல் குமரன் கோவில்களை கொண்டாடும் திருப்புகழை அருணகிரிநாதர் இயற்றியுள்ளார். முருகனை மையமாக கொண்டுள்ள இந்த திருப்புகழில் ஒரு சில பாடல்கள் மட்டும் விநாயகரை துதிக்கும் வகையில் அமைந்துள்ளன. விநாயகர் திருப்புகழ் என்று அழைக்கப்படும் அப்பாடல்களில் ஒன்றில் உம்பர்தரு தேனுமணி கசிவாகி ஒன்கடலில் தேன் அமுதத்து உணர்வூறி இன்ப ரசத்தே பருகி பலகாலும் என்றன் உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆணைமுக பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடியுள்ளார். தேவர்கள் வாழும் வானுலகில் விரும்பியதை தருகின்ற கற்பக மரம், காமதேனு பசு, சிந்தாமணி ஆகியவை உள்ளன. அவற்றை போல் எனக்கு ஒரு வரம் தருவாயாக. என் உள்ளம் நெகிழ்ந்து ஒளிவீசும் பார்க்கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்ற உணர்வு என் உள்ளத்தில் ஊறி உன் மீதான பக்தி என்ற இன்பச் சாற்றை பல காலமும் நான் பருகிட எனது உயிருக்கு ஆதரவாக நீ இருக்கின்ற அந்த வரத்தை தருவாயாக. தம்பி முருகனுக்காக வனத்திலே முன்பு யானை வடிவில் வந்தடைந்தவனே, தந்தையை வலம் வந்ததால் அருளப்பட்ட ஞான பழத்தை கரத்தில் கொண்டிருப்பவனே, அன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற நிலை பொருளான முக்தியாக இருப்பவனே, ஐந்து கரங்களையும் யானை முகத்தையும் உடைய பெருமானே என்று இதற்கு பொருள். இவ்விதம் வரங்களை தருகின்ற விநாயகர் சிவலிங்க வடிவில் வீற்றிருக்கும் தீவனூர் பொய்யாமொழி பிள்ளையார் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
பழுதில்லாத 3 ஆலமரங்களும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் என்று கருதப்படுகின்றன. இத்தகைய தெய்வீக சிறப்பு வாய்ந்த தீவனூர் பொய்யாமொழி பிள்ளையார் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். வேலூர் சேன்பாக்கம் செல்வ விநாயகர் திருக்கோவிலில் 11 சிறிய சுயம்பு லிங்கங்களாக பிள்ளையார் அருள் பாலிக்கிறார். அதேபோல் சுயம்பு லிங்கமாக திகழ்வதோடு பால் அபிஷேகத்தின் போது சிவலிங்கத்துக்குள் துதிக்கையுடன் ஆணைமுகனாய் அற்புத திருக்காட்சி தருகின்ற அதிசய விநாயகர் வீற்றிருக்கும் தீவனூர் பொய்யாமொழி பிள்ளையார் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தீவனூர் பொய்யாமொழி பிள்ளையார் திருக்கோவில் மிக பழைய கோவிலாக இல்லாவிட்டாலும் விநாயகர் சிவலிங்க வடிவில் காட்சி தருவதாலும் பக்தர்களின் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதாலும் இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்கிறது. இந்த திருக்கோவிலின் பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மாசி மாதத்தில் தீர்த்தவாரியும் காணும் பொங்கலும் முக்கியமான இதர திருவிழாக்களாக உள்ளன. ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளுடன் வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தியும் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து செஞ்சி செல்லும் சாலையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் தீவனூர் பொய்யாமொழி பிள்ளையார் திருக்கோவில் அமைந்துள்ளது. திருவண்ணாமலைக்கு போகும் வழித்தடத்தில் தீவனூர் அமைந்துள்ளதால் ஆலயம் செல்வதற்கு பேருந்து வசதிகள் அதிகம் உள்ளன.
ஒரு முறையேனும் தீவனூர் சென்று பொய்யாமொழி பிள்ளையாரை வணங்கிவிட்டு வந்தால் பல குறைகள் நீங்கி வாழ்க்கை பிரகாசிக்கும் என்பது உறுதி. அடுத்த வாரம் வேறொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.